பல பேர் புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்கூட்டரோட அப்டேட் வந்து ஃபைனலி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. என்ன ஸ்கூட்டர்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்ட்ரா வயலட்டோட டெசராக்ட். இவங்க கொடுத்த அப்டேட் சில விஷயம் நல்லா இருந்தாலும் என்னடா இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது என்ன அப்டேட்டுங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு லாங் ஃபார்மேட் கண்டென்ட்ல இப்போ தான் நீங்கள் வந்து என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ரீல்ஸில் வந்து என்ன பார்த்துருப்பீங்க, பட் லாங் ஃபார்மேட் கண்டென்ட்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோட்டர் சைக்கிள் கண்டென்ட்ஸ் நிறைய வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அதனால வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட பேர் பிரபஞ்சன். வெல்கம் டு ஸ்பீடி ஷிஃப்ட். ஸோ இப்போ இந்த டெசராக்டோட அப்டேட் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அரௌண்ட் 2025 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிவீல் ஈவெண்ட்லேயே நிறைய பேர் போய் ரிவ்யூஸும் பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்கூட்டரை வந்து. பட் ஓட்டருக்கு வந்து யாருக்குமே கிடைக்கல டெஸ்ட் டிரைவுக்கு. ஜஸ்ட் ஒரு மாடல் மட்டும் வச்சிருந்தாங்க எல்லா ஷோரூம்ஸ்லையும். ஓகே சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்பீடாக வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சீக்கிரமாக புக் பண்ணுறவங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸோட இந்த ஸ்கூட்டர் வந்து கொடுக்க போகிறோங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அல்ட்ரா வயலட்லேருந்து. ஸோ அதனாலே நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க. ஸோ மிட் ஆஃப் 2025 வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க. அப்பவும் வரல. எண்ட் ஆஃப் 2025 வெயிட் பண்ணாங்க. அப்பவும் வரல. 2026 பிகினிங்லேயும் வந்து வெயிட் பண்ணாங்க. அப்பயும் வரல. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூட்டரை பற்றி நிறைய பேர் பேசவே இல்லை. அதுக்குள்ளே அல்ட்ரா வயலட் கிட்ட இருந்து X47 கிராஸ் ஓவர்னு சொல்லிட்டு ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து அதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சு அப்படியே வந்து டிவியேட் ஆகிட்டாங்க. யாருமே இந்த டெசராக்டை பற்றி பேசவே இல்லை. கிட்டத்தட்ட மறந்தே போயிட்டாங்க. புக் பண்ணவங்களே வந்து மறந்துட்டாங்க. ஸ்டில் சிலவங்க வந்து இது வருமா வராதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்க்ளூடிங் நானுமே வந்து இதுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் தான். நான் புக் பண்ணல தான், பட் அதோட ஃபீச்சர்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தனால நானும் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியாக அல்ட்ரா வயலட் கிட்ட இருந்து ஒரு நியூஸ் வந்துருந்தது. அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷமும் இந்த ஸ்கூட்டர் வரப்போகிறது இல்லை. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸே. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிசப்பாயிண்டாகவே இருந்தது. இது ஒரு நியூஸ் தான் வந்து டிசப்பாயிண்டாக இருந்தது. பட் மற்றபடி அவங்க அப்டேட்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ஓகே பரவாயில்லையே இதுக்கு வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தாட் வந்து எனக்கு இருந்தது. அது என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூட்டர் வந்து உருவாகும் போதே பார்த்தீங்கன்னா அவங்களோட X47 கிராஸ் ஓவர், F77 இந்த ஒரு பேசிஸில் தான் வந்து அதை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்கூட்டர் அப்படிங்கிற பட்சத்தில் பைக்கோட பேசிஸ் இதுக்கு வந்து செட் ஆகலை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அது என்னென்ன மாதிரி இஷ்யூ அவங்களுக்கு கொண்டு வந்திருக்குன்னு பார்க்கும்போது ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு ஸ்கூட்டரில். ஸ்கூட்டர் நம்ம வாங்குறதே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குவோம் ஆப்வியஸாக. ஸோ அந்த டெசராக்ட் ஸ்கூட்டரில் ஸ்பேஸ் சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க டீம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது போக இதோட பவர் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு டோட்டலாக ஆர்கிடெக்சர் வைஸே இதை வந்து டோட்டலாக வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் பண்ணி அவங்க வந்து இப்போ ஒரு வீடியோலாம் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து பெட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வச்சு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டியெல்லாம் மேலே ஏற்றி ஈஸியாக வந்து நீங்கள் பெட்ஸை வந்து முன்னாடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அரௌண்ட் 30 லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே இது வந்து பெரிய விஷயம் தான். அது ஒரு பயங்கர ஸ்போர்ட்டியான ஒரு ஸ்கூட்டரில் இவ்வளோ ஸ்பேஸ், அது ஒரு EV ஸ்கூட்டர்லங்கிறது சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது. அது போக இப்போ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது இதோட பேட்டரி செல் இருக்குல்ல, பொதுவாக பார்த்தீங்கன்னா பேட்டரி செல்லில் வந்து ரேடியல் டைப் கூலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இருக்கும். இவங்க வந்து ஆக்சியல் டைப் கூலிங், அதாவது வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்க, இந்த மாதிரி வந்து கூல் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஆக்சியல் டைப் கூலிங் வந்து இந்த பேட்டரியில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சில டெக்னிக்கல் இன்டர்னல் சேஞ்சஸ் பண்ணனால இதோட பூட் ஸ்பேஸும் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் பவருமே வந்து கிட்டத்தட்ட 20 bhp வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருந்தது. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து ஒரு ட்ராக் ரேஸ் கூட கண்டக்ட் பண்ணாங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ நிறைய EV ஸ்கூட்டர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா நிற்க வச்சு இந்த டெசராக்டையும் நிற்க வச்சு ஒரு ட்ராக் ரேஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஸ்கூட்டர்ஸ்லேயும் வந்து ரைடர்ஸ் வந்து தனியாக தான் போகிறாங்க. பட் இந்த டெசராக்டில் மட்டும் பின்னாடி பில்லியனோட வந்து ட்ராக் ரேஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லீடிங்கில் போகுது வித் பில்லியனோட. ஈவன் ஏத்தரோட 450X, ஏராக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து லீட் பண்ணிட்டு இந்த டெசராக்ட் வந்து போகுது. அப்படிங்கும்போது என்னடா இவ்வளோ பவர் இருக்கே இந்த EVல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தை வந்து நம்மளுக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி விடுது. அண்ட் இதோட டிசைன் வைஸ்மே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. அல்ட்ரா வயலட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்டே வந்து பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஸ்கூட்டர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. வந்துச்சுன்னா வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது போக ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து ஏற்கனவே இதில் வந்து சொல்லியிருந்தாங்க. ரேடார் டெக்னாலஜி இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு EV ஸ்கூட்டரில் இவ்வளோ விஷயம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ரைட் ரேஞ்சுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டாப் ஸ்பீடுமே வந்து அரௌண்ட் 135 கிட்ட போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க சிலவங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நம்ம வந்து ரியல் வேர்ல்டில் வரும்போது நம்ம வந்து பார்த்து ரிவ்யூ பண்ணுவோம். பட் உண்மையாலுமே இப்போ ஓவராலாக அவங்க வந்து இந்த டெஸ்டிங், அதாவது இந்த ட்ராக் ரேஸில் பார்க்கும்போது எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. எந்த ஒரு EV ஸ்கூட்டர்னாலையும் பண்ண முடியாத ஒரு பெர்ஃபார்மன்ஸை இது பண்ணுது அப்படிங்கும்போது ஓகே பரவாயில்லையே இவங்க டைம் எடுத்து என்னமோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஹோப் வந்து இருக்குது. இருந்தாலும் 2027 எண்டிங்லையாவது இந்த ஸ்கூட்டரை வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்கலாம்னு தான் தோணுச்சு. ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறாங்கன்னு இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்த ஒரு பவரை வந்து இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது லேட் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன், இவங்க எல்லா டெரைன்ஸ்லையும் இந்த ஸ்கூட்டர் வந்து டெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரோட்ஸ், ஆஃப் ரோட்ஸ் இந்த மாதிரி வந்து என்னென்ன டெரைன்ஸில் எப்படி இந்த ஸ்கூட்டர் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணணும்ல. பிகாஸ் ஒரு கஸ்டமர் வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து வாங்கிட்டாங்க, அவங்க வந்து வெளியே எடுத்துகிட்டு போகும்போது ஏதாவது ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடாதுல்ல. ஸோ இவங்களே வந்து ப்ராப்பரான R&D பண்ணி அதுக்கப்புறமா இந்த ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்கூட்டராக தான் இது வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து அல்ட்ரா வயலட்டோட X47
X47 கிராஸ் ஓவர் வந்து ஓட்டி பார்த்துருக்கேன். அது உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. அதோட ரிவ்யூ வந்து நம்ம சேனல்லே இருக்குது. X47 பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோலேயே வந்து நான் அதை ஆட் பண்ணுற டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவே வந்து பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் இருந்தது. அதே டைப்பில் ஒரு ஸ்கூட்டர் வரும்போது உண்மையாலுமே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு அப்போவுமே. அண்ட் இப்போவுமே வந்து அதை பற்றி மறந்தாலும் அவங்க அப்டேட் கொடுத்து இன்னுமே நம்மளோட ஹைப்பை வந்து ஏற்றி விட்டுருக்காங்க. பர்டிகுலராக எனக்கு வந்து ஹைப் ஆகிருக்கு, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. நான் பெரிய ஈவி ஃபேன்லாம் கிடையாது. ஒரு பெட்ரோல் பைக் இருந்தாலுமே ஒரு ஈவி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் தான் எனக்கு. மற்றபடி வந்து நான் ஈவிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் இது ஒரு இந்தியன் பிராண்ட், நம்ம சப்போர்ட் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்கூட்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வெயிட் பண்ணலாமா? அண்ட் நீங்கள் அதை புக் பண்ணியிருக்கீங்களா? புக் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாத்தையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. நான் வந்து இன்னும் இந்த ஸ்கூட்டர் வந்து புக் பண்ண கிடையாது. ஒன்ஸ் இது வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நானுமே புக் பண்ணாலும் பண்ணலாம், சொல்ல முடியாது ஃபியூச்சரில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டர் ஒரு வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அரௌண்ட் 1,45,000 மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. அண்ட் போக போக இன்க்ரீஸ் ஆகும் தான். அந்த பிரைஸுக்கு இது ஒரு வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்குங்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டோ ஒரு ரிவ்யூவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then bye and cheers.